ஓர் மகிமையின் மேகமாயங்கள் மத்தியில் இருக்கிறீரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். விலகாத மேகமாயங்கள் மத்தியில் இருக்கிறீரே அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஒரு விஷயம் வாய்களை திறந்த ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் வந்து கொண்டிருக்கிற ஜனங்களை நீர் சரியான நேரத்தில் கொண்டு வர வேண்டுமாய் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இந்த இடத்துல நாம துதிக்கிற ஒவ்வொரு செபங்களும், துதிக்கப்படுகிற ஒவ்வொரு துதிகளும் கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவர் அங்கீகரிக்க வல்லவராக இருக்கிறார். அப்பா, எங்களோடு இடையப்படுங்கப்பா. இந்த ஆராதனை வேளையில கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா, உங்க கிருபை மாத்திரங்களுக்கு வேணும் ஆண்டவரே, உங்க கிருபை மாத்திரங்களுக்கு வேணும் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, சாவாமை உள்ளவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி முதலாவது கர்த்தருக்கு நன்றியை செலுத்துவோம். நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சர்வ வல்லவரே. நல்ல முழுவெளத்தோட கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த இடத்திலும் அவர் இறங்கி வர சமீபமாக இருக்கிறார். நாங்கள் உம்மை துதிக்கிறோம். விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ இயேசுவே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, ஆவியானவரே அவரை வரவேற்போம். ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகமே, செல்லும் மேகம் நீ, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அவரை வரவேற்போம். அவருடைய மகிமையை மாத்திரம் ஒரு மகிமையின் மேகமே, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் நினைவுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, சேர்ந்து பாடுவோம். இணையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, இயேசுவே, விலையேற பெற்றவரே, இணையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. விலகாத மேகம் நீ, இயேசுவே, முன் செல்லும் மேகம் நீ,
நாங்கள் உயர்த்துகிறோம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, விலகாத மேகம் நீ அப்பா, செல்லும் மேகம், விலகாத மேகம் நீ, செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, இயேசுவே செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம். ரெண்டு கரத்தை உயர்த்தி, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, அப்பா முன் செல்லும் மேகம் நீ, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஆவியானவரே, நம்மை அர்ப்பணிப்போம். சர்வ வல்லவரே, ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஆண்டவரே, ஒரு மகிமையின் மேகமாய் ஆண்டவர் எங்களை மூடிக்கொண்டதற்காக நன்றி அப்பா. இந்த இடத்துல ஏறெடுக்கிற பாடல்களும் துதி பலிகளும் நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். மூன்றாவது ஆராதனையில் எங்களுடைய காரியங்கள் எதுவுமே அல்ல ஆண்டவரே, எல்லாமே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்க பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்படியே அமர்ந்து கொள்வோம். ஆமேன். மீண்டும் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா மறுபடியும் வந்திருக்கிறீங்க ஆண்டவர் உயர்த்துவதற்கு? ஆமேன். நம்ம ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வர்றோம், ஆராதிக்கிறோம், ஏதோ வர்றோம் போகிறோம், அப்படி அல்லாமல் கர்த்தருடைய நாமத்தை நம்ம முழு இருதயத்தோடு தேடும் பொழுது அவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக வந்திருக்கிறீங்க கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு? ஆமென். சங்கீதம் 138 இப்படியாக சொல்லுகிறது, உம்மை என் முழு இருதயத்தோடு துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், உமது பரிசுத்த ஆலயத்தை நோக்கி நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்லா துதிங்க ஆண்டவரை. ஆமேன். சோர்வுகளை எல்லாம் வெளியேற்றி விட்டு கர்த்தரை துதிக்கும் பொழுது இந்த நாளை கர்த்தர் இன்பமாய் நமக்கு மாற்றி தருவார். ஆமேன். அதான் நம்ம பாட போற, ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? கைகளை உயர்த்தலாமா? எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். நம்ம சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, பாடு ஓசன்னா ஓசன்னா, பாடு ஓசன்னா ஓசன்னா. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே நம்ம சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் கொடுத்திருக்கிற கரங்கள் நன்றாக இருக்கிறது. நம்ம தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். கரங்களை தட்டி பாடுவோம். சர்வ வல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம்.
உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். கீபோர்டு கொஞ்சம் சவுண்ட் வைங்க. ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே ஓயாமல் துதிப்போம். இயேசுவே, ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே ஓசன்னா 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 பாடு. ஓசன்னா 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 ஓசன்னா. சத்துருவை மீதிப்பாய், சத்துருவை மீதிப்பாய், எதிரி அடங்குவாய், எதிரி அடங்குவாய். இயேசுவே ஜெயிப்பார், இயேசுவே ஜெயிப்பார், ராஜரிகம் பண்ணுவார். ராஜரிகம் பண்ணுவார். சத்துருவை மீதிப்பாய், சத்துருவை மீதிப்பாய், எதிரி அடங்குவார், எதிரி அடங்குவார். இயேசுவே ஜெயிப்பார், இயேசுவே ஜெயிப்பார், ராஜரிகம் பண்ணுவார். ராஜரிகம் பண்ணுவார். நீயோ கரங்களை தட்டி துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை தட்டி துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை தட்டி கொண்டிரு, நீயோ கரங்களை தட்டி. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. கட்டுகளை அவுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், நமக்கு புது பலனை தருவார். அந்த நம்பிக்கையோடு நாம சேர்ந்து பாடுவோம். நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சர்வ வல்லவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவே, கட்டுகளை அறுப்பாய், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவார். தருவார். கட்டுகளை அறுப்பார், கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவார். நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை அசைத்து, நீயோ கரங்களை அசைத்து, நீயோ கரங்களை துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே பாடு. ஓசன்னா ஓசன்னா என்றும் ஓசன்னா ஓசன்னா பாடு. ஓசன்னா ஓசன்னா என்றும் ஓசன்னா. விண்ணப்பத்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்கார், கிருபைகள் பொழிவார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், வாக்குத்தத்தம் செய்தார், அதை நிறைவேற்றி முடிப்பார். நிறைவேற்றி முடிப்பார். விண்ணப்பத்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்கார், கிருபையை பொழிவார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், வாக்குத்தத்தம் செய்தார், அதை நிறைவேற்றி முடிப்பார். நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் இயேசுவே, நீயோ கரங்களை உயர்த்தி, கொண்டிரு, நீயோ கரங்களை உயர்த்தி. கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமே
காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை என்றும் ஓயாமல் துதிப்போம். இயேசுவே ராஜாதி ராஜாவாம் இயேசுவை என்றும் ஓயாமல் துதிப்போம். காலம் நல்ல சந்தோஷமா பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை பாடுவோம். ஓசன்னா ஓசன்னா என்றும் ஓசன்னா ஓசன்னா பாடு ஓசன்னா பாடு ஓசன்னா ஓசன்னா. கரங்களை தட்டி ஆண்டவருடைய இந்த நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. இப்போ நான் சொல்ல போறேன், நீங்க என்னோட சேர்ந்து சத்துருவை மிதிப்பாரு நான் சொல்லுவேன், நீங்க எதிரி அடங்குவான்னு சொல்லணும். ஹல்லேலூயா. அப்படியே நம்ம பாடி சந்தோஷமா ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தணும். ஆமென். இந்த இடத்துல வந்துட்டு ஏதோ துக்கமாய் உட்கார்ந்துட்டு போவதற்கு இது ஒரு இடம் அல்ல. கர்த்தரை உயர்த்தும் பொழுது அவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்க பாட போறீங்க, சத்துருவை மிதிப்பாய் எதிரி அடங்குவார், இயேசுவே ஜெயிப்பார், ராஜரிகம் பண்ணுவார். சத்துருவை மிதிப்பாய் எதிரி அடங்குவார், இயேசுவே ஜெயிப்பார், ராஜரிகம் பண்ணுவார். நீயோ கரங்களை தட்டி துதித்துக் கொண்டீர், கரங்களை தட்டி நீயோ கரங்களை நீயோ கரங்களை தட்டி. நம்ம மறுபடியும் இந்த அடியை பாட போறோம். நல்ல கரத்தை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். ஹல்லேலூயா. அவரே நம்மத்தில் உலாவுகிறவர். சேர்ந்து பாடுவோம், நல்ல கையில தட்டுவோம், சந்தோஷம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். கவலைகளை மறந்து நம்ம வீட்டு சிந்தனையெல்லாம் மறந்து கர்த்தரை ஆராதிப்போம். சத்துருவை மிதிப்பாய் எதிரி அடங்குவார், இயேசுவே ஜெயிப்பார், ராஜரிகம் பண்ணுவார். சத்துருவை மிதிப்பாய் எதிரி அடங்குவார், இயேசுவே ஜெயிப்பார், ராஜரிகம் பண்ணுவார். நீயோ கரங்களை தட்டி துதித்துக் கொண்டீரு, நீயோ கரங்களை தட்டி துதித்துக் கொண்டீரு, நீயோ கரங்களை தட்டி துதித்துக் கொண்டீரு, நீயோ கரங்களை தட்டி துதித்துக் கொண்டீரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை என்று ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை என்று ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை என்று ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. கைகளை தட்டி அந்த உண்மையானவரை உயர்த்துவோம். அவரே எல்லா நாமத்திலும் மேலானவர். ஆமேன். அவரே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவர். ஆமேன். சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்பவராக இருக்கிறார். அவருக்கு ஒவ்வொரு நாமங்கள் உண்டு. அந்த நாமங்களை நாம் துதித்து பாடும் பொழுது கர்த்தர் நமக்கு பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிறவராக இருக்கிறார். ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இந்த சத்தம் எனக்கே கேட்க மாட்டேங்குது, கர்த்தருக்கு எப்படி கேட்கும்? ஹல்லேலூயா. நல்ல கையை பிடிச்சு சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் பரிசுத்தமானது, அவருடைய நாமம் உண்மையுள்ளது. ஆமேன். இந்த வருடத்தில் நமக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை அவர் அப்படியே நமக்கு நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவரின் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. ஒருவராய் சாவாமையுள்ளவரும் சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்பவரும் அவர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். ஆமேன்.
நம்ம இன்னொரு பாட்டை பாட போறோம். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்பவர். இயேசுவே உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். இயேசுவே உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீங்க பாடுங்க. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, இயேசுவே நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நம்ம உலக மனிதர்களிடத்துல போய் நம்ம கரத்தை நீட்டலாம், ஆனா கர்த்தருடைய கரம் அதை நம்மை காக்கும். ஹல்லேலூயா. இந்த பாட்டை சேர்ந்து பாடுவோம். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்பவர். டிஸ்பிளேல வருது, நம்ம சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். கரங்களை தட்டி பாடுவோம். இயேசுவே நல்ல சந்தோஷமா பாடுவோம். அவரே நல்லவர், எல்லா நாமத்திலும் மேலானவர். நீ சர்வ வல்லமையுள்ளவர் ஆண்டவரே, சேரக்கூடாதவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளி. மறுபடியும் சொல்வோம். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். இயேசுவே நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். அவர் காற்றை அனுப்பி கரியை கொடுப்பார், கல்லை பிளந்து தண்ணீர் தருவார். ஆண்டவரே, வனாந்தரத்தில் ஜனங்களை வழி நடத்தினவரே, அங்கே எல்லாம் அற்புதத்தை செய்த நல்ல ஆண்டவரை நாம உயர்த்தி கொண்டிருக்கிறோம். நீ சர்வ வல்லமையுள்ளவர் ஆண்டவரே. காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி, கல்லை பிளந்து தண்ணீர் தருவி.
காற்றை அனுப்பி இயேசுவே கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருவி உமக்கு உதவி தேவையில்லை நீரே பெரியவர் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் உமக்கு உதவி தேவையில்லை நீரே பெரியவர் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் ஓ ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர் ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் சேரக்கூடாத இருப்பவர் ஒரு வார்த்தை சொன்னால் மாறி போகும் என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும் என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் மாறி போகும் இயேசுவே என் நெருக்கத்தின் நேரத்தில் ஓடி போகும் உமக்கு உதவி தேவையில்லை நீரே பெரியவர் உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் உமக்கு உதவி தேவையில்லை நீரே பெரியவர் உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் உமக்கு உதவி தேவையில்லை நீரே பெரியவர் இயேசுவே கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் உதவி தேவையில்லை நீரே பெரியவர் உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர் இயேசுவே ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர் கரங்களை தட்டி அந்த பரிசுத்த நாமத்தை ஓ இன்னும் உம்மை அறியனுமே இன்னும் உம்மை அறியனுமே இன்னும் கிட்டி சேரனுமே எத்தனை பேர் உண்மையா இன்னும் அப்பா சேரனுமே இன்னும் உம்மை அறியனுமே உம்மை அறியனுமே இன்னும் கரெக்டா இருக்கலாம் போதும் சேரனுமே இன்னும் கிட்டி சேரனுமே பிரசன்னம் பிரசன்னம் அப்படியே உயர்த்துவோம் பிரசன்னம் பிரசன்னம் அப்பா உங்க மகிமையினால் எங்களை நிரப்புங்கப்பா உமக்கு உதவி தேவையில்லை நீரே பெரியவர் உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் உமக்கு உதவி தேவையில்லை நீரே பெரியவர் ஆவியானவரே உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் ஹல்லேலூயா அவர் நம்ம மத்தியில உண்மையாய் அசைவாடி கொண்டிருக்கிறார் ஹல்லேலூயா நம்முடைய கவலைகளை மறந்து அவருடைய சமூகத்தில் வரும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஆராதனை அவர் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார் ஆமென் அவர் நம்முடைய சிறுமையில நம்மை கண்ணோக்கி பார்த்தவராக இருக்கிறார் நம்முடைய எளிமையில நம்மை கை தூக்கி நிறுத்தினவராக இருக்கிறார்
இந்த உலக ஜனங்கள் ஒரு விதத்தில் நமக்கு கெடுதல் நினைத்தாலும் அதை மாற்ற கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே, துரத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீர், ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். ஒருவேளை நீங்க ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை இந்த இடத்துல இருக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நம்ம சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. ஆண்டவரே, எங்களை ஆட்கொள்கிறவரே, எங்களுடைய மகிமையை, உம்முடைய மகிமையை நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீங்களே மகிமைப்படுங்கப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்குள்ள அசைவாட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். சேர்ந்து பாடுவோம். பீர்லகாய்ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ, பீர்லகாய்ரோயி எங்கள் ஜீவ நீரூற்று நீ, பீர்லகாய்ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ, பீர்லகாய்ரோயி எங்கள் ஜீவ நீரூற்று நீ, சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க சேர்ந்து பாடுவோரே, சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே, துரத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீர், ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். பீர்லகாய்ரோயி நல்ல கரம் தட்டி பாடுவோம். ஓ பீர்லகாய்ரோயி எங்கள் ஜீவ நீரூற்று நீர், பீர்லகாய்ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீர், பீர்லகாய்ரோயி எங்கள் ஜீவ நீரூற்று நீர். வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் என்றும் இருளானதே, வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே, எந்த நாளுகூறல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, எந்த நாளுகூறல் கேட்டு நீரூற்றாய், பீர்லகாய்ரோயி என்னை காண்கின்ற தேவன், அவர் நம்மை காண்கிறவர், பீர்லகாய்ரோயி எங்கள் ஜீவ நீரூற்று இயேசுவே, பீர்லகாய்ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீர், பீர்லகாய்ரோயி எங்கள் ஜீவ நீரூற்று நீர். சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கைதூக்க வந்தவரே, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமை எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோம். துரத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீர், இயேசுவே, ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய், துரத்தப்பட்ட என்னை கர்த்தர் அநேகரை தொட விரும்புகிறார், சேர்த்து கொண்டீர், இயேசுவே, ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய், பீர்லகாய்ரோயி
எங்கள் ஜீவன். புறஜாதி என்னை தேடி வந்தி சுதந்திரவாளியாய். ஓ புறஜாதி என்னை தேடி வந்தி ஏன் தெரியுமா? சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டி. வாக்கு தத்தம் செய்து நீ சொன்னதை நிறைவேற்றி. வாக்கு தத்தம் செய்து நீ சொன்னதை நிறைவேற்றி. ஓ ஏல் எல்லோகேல் எல்லோகேல் எல்லோகே உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகேல் எல்லோகேல் எல்லோகே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உந்தயம் என்னை சேர்ந்து பாடுவோம். ஓ உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உந்தயம் என்னை கைவிடல. வெறும் கையா கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையா கடந்து வந்தேன். என் கையை ஆசீர்வதிப்பீராக. எனக்கு தந்தீர். ஓ ஏல் எல்லோகேல் எல்லோகேல் எல்லோகே உம்மை துதிப்பேன். எல்லோகேல் எல்லோகேல் எல்லோகே உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். ஓ காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன். கலங்கின எனக்காக காயப்பட்டு காயப்பட்டு நின்றேன் கண்ணீர் சென்றேன். கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். ஓ உடன்படிக்கை என்னோடு ரெண்டு கரத்தை உயர்த்தி இழந்திட்ட அவர் உடன்படிக்கை செய்து விட்டார். அதை மாற்ற யாராலும் முடியாது. எல்லோகேல் எல்லோகே உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகேல் எல்லோகேல் எல்லோகே உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகேல் எல்லோகேல் எல்லோகே உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகேல் எல்லோகேல் எல்லோகே உம்மை துதிப்பேன். நல்ல கரம் தட்டி ஆவியானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே. ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்தென்னை எத்தனை பேர் சொன்னீரே. ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகள் எண்ணி நான் பாடுவேன். உந்தன் மகிமைதனை நான் போற்றுவேன். உந்தன் கிருபைகளை அப்பா, நான் பாடுவேன். யாருமே வெறுமையாய் போயிடக்கூடாதுப்பா. மகிமைதனை நீரும் நான் ரெண்டு கரத்தை உயர்த்தி உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை. உம்மை துதிப்பதினா என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி கண்களை மூடி பயபக்தியோடு துதிப்பதேனா என்னில் குறைவே இல்லை. அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவரே நீர் என்னை அழைத்த நோக்கம் உண்மை. ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பார்த்தவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ரெண்டு கரத்தை உயர்த்தி யார் வேடிக்கை பார்க்க வேணாம். இந்த இடத்துல கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை பலவித நிந்தைகளோடு பலவித ஏமாற்றங்களோடு இந்த உலகம் நம்மளை வெறுக்கலாம். சொந்த பந்தங்கள் நம்மை வெறுக்கலாம். நீ நம்பி இருந்த நண்பர்கள் நம்மை வெறுக்கலாம். ஆனால் அழைத்தவர் உண்மையுள்ளவர். ரெண்டு கரத்தை உயர்த்தி எத்தனை பேர் தேவையோடு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. கர்த்தர் இந்த இடத்துல அநேகரை தொட விரும்புகிறார். என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஓ என்னை பலப்படுத்துங்கப்பா.
பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீரே. எங்க உள்ளத்துல வாங்கப்பா, எங்க இல்லத்துல வாங்க ஆண்டவரே, எங்க சபைக்குள்ள வாங்கப்பா. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன் அப்பா. எத்தனை நிந்தைகள் அப்பா, எத்தனை எங்களை ஆத்தி சேர்த்த யாரும் இல்லப்பா. என்னை சூழ நின்றாலும் ஆண்டவரே, உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியம் என்று நீ சொல்லி ஒரு வார்த்தைப்பா, ஒரு வார்த்தை கேட்டேன். எத்தனை பேர் உண்மையா ஒப்பு கொடுக்குறீங்க? உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியம், யாருமே கண்களை திறக்க வேணாம் என்று நீ சொல். அப்பாவுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒரு வார்த்தை கைகளை உயர்த்தி உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரம். நம்ம அர்ப்பணிப்போம். அழைத்தவரே, கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நீங்க வந்திருக்கலாம். என் ஆண்டவர் கையை பிடித்து வழி நடத்துகிறார் அப்பா. ஆதாரமே, ஓ எத்தனை தேவைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை எத்தனை வெளியே சொல்ல முடியாத வேதனைகளை எத்தனை ஆண்டவர் உடைத்து போடுகிறார். என்னை சூழ நின்றாலும் ஆண்டவரே, நான் கேட்பது உத்தம ஊழியம் என்று நீ சொல்லிடும் இயேசுவே. ஒரு வார்த்தை கேட்டிட ஓடோடி வந்திருக்கிறப்பா. உண்மையாய் ஓடுகிறேன். ஓ உத்தம ஊழியம், யாருமே கண்களை திறக்க வேணாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ஆராதனையை முடிக்க போறோம். ஓ நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்போம். உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே, வாலிபர்களாய் பெரியவர்களாய் சிறியவர்களாய் சேர்ந்து ஆராதனையை செய்வோம். ஆதாரமே, அழைத்தவரே, இயேசுவே, என் ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே. அப்படியே கைகளை ரெண்டு கரத்தை உயர்த்தி கடைசியா நம்ம ஒப்பு கொடுப்போம். ஊழியத்தின் ஆதாரமே, ஆமே, 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 ஆமே. அவர் தயவு நம்மேலே, அவர் தயவு நம்மேலே, நம் பிள்ளைகள் மேலே, நம் குடும்பங்கள் மேலே, அவர் சமூகம் நம் முன்னே, நம் அருகே, நம் பின்னே, அவர் பிரசன்னம் நம்மை மூடுதே, நம்மை மூடுதே. அவர் சமூக
அவர் சமூகம் கைகளை உயர்த்தி அவர் பிரசன்னம் இயேசுவே நம்மை சுற்றிலும் ரெண்டு கரத்தை உயர்த்தி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் முகத்தை ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே ஆமென். கிருபையாய் மறைப்பார், உம்மை நாங்கள் சமாதானம் தருவார். கர்த்தர் நம்மை நம்முடைய பிள்ளைகள் மேல் ஆசீர்வாதம், நம்முடைய குடும்பத்தின் மேல் ஆசீர்வாதம், அவர் முகத்தை நம்மே பிரகாசிப்பார். ஆண்டவரே இயேசுவே ரெண்டு கரத்தை உயர்த்தி நம்மை அர்ப்பணிப்போம். ஓ, அவர் தயவு நம்மேலே, நம் குடும்பங்கள் மேலே, நம் பிள்ளைகள் மேலே, நம் சந்ததிகள் மேலே, அவர் சமூகம் நம் முன்னே, நம் அருகே, நம் பின்னே, அவர் பிரசன்னம் நம்மை மூடுதே, அவர் என்றும் நம்மோடே, அவர் சமூகம். இயேசுவே எங்களை அர்ப்பணிக்கிறோம். அவர் பிரசன்னம் இயேசுவே நம்மை சுற்றிலும் நம்மை மூடுதே. இயேசுவே என் இரட்சகரே, பாத்திர நீரே, எங்கள் இயேசுவே என் இரட்சகரே, கடைசியா ரெண்டு கரத்தை உயர்த்தி எங்கள் இயேசுவே என் இரட்சகரே, சபையாராய் சேர்ந்து நீரே எங்கள் இயேசுவே என் இரட்சகரே, பாத்திர நீரே. ஆண்டவரே எங்கள் ஆராதனை அங்கீகரித்ததற்காக நன்றி. ஆண்டவரே உடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீதியான எல்லா வேலைகளிலும் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்படி எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போகலாம். ஆமை ஸ்தோத்திரம். நம்முடைய வாக்கு தத்தத்தினுடைய ஒரு பகுதியை மட்டும் நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம். ஆமை ஸ்தோத்திரம். வல்லமையுடையவர் என்கிற காரியத்தை குறித்து கடந்த என்னச்சின்ன ஸ்தோத்திரம் 4 ஆராதில் உங்களோடு கூட என்னச்சின்ன பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கு நாம் அதே காரியத்தை குறித்து பேச ஆசைப்படுகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் எப்படிப்பட்டது? பரிசுத்தம். நம்முடைய ஆண்டவர் எதிலே வல்லமையுள்ள தேவன்? ஒதுக்கப்பட்ட பிள்ளைகள், தள்ளப்பட்ட பிள்ளைகள், ஆகாதென்று நமக்கு ஸ்தோத்திர புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைகள்,
ஸ்தோத்திரம், அற்பமாக எண்ணப்பட்டவர்கள், அசட்டை பண்ணப்பட்டவர்கள், சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள், எந்த இடத்துல சிறுமைப்படுத்தப்பட்டார்களோ, அசட்டை பண்ணப்பட்டார்களோ, தள்ளப்பட்டார்களோ, புறக்கணிக்கப்பட்டார்களோ, ஆகாதென்று பலவீனப்படுத்தப்பட்டார்களோ, அதே இடத்துல நம்முடைய ஆண்டவர் நிலைநிறுத்த வல்லமையுள்ள தெய்வம். ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, எந்த ஸ்தானத்தை நாம் இழந்தோமோ, எந்த ஸ்தானம் நம்மை விட்டு பறிக்கப்பட்டதோ, எந்த என்ன ஸ்தோத்திரம் கிருபைகள், எந்த விதமான ஆசீர்வாதங்கள் நம்மை விட்டு எடுபட்டதோ, அதை மறுபடியும் நமக்கு தந்து ஸ்திரப்படுத்த வல்லமையுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர். மூன்றாவது, நமக்கு வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற தேவன் வல்லமையுள்ள தேவன். நான்காவது, நாம் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் நமக்கு உதவி செய்ய தேவன் வல்லமையுள்ளவர். ஐந்தாவது, சோதிக்கப்படுகளுக்கு உதவி செய்ய தேவன் வல்லவர் என்று என்ன ஸ்தோத்திரம் கடந்த வாரங்களை தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கும் ஆண்டவர் என்ன ஸ்தோத்திரம் அதோடு தொடர்ச்சியான சில காரியங்களை நாம் தியானிக்க கர்த்தர் கிருபையை தருவார். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, எல்லாரும் சேர்ந்து அதை வாசிக்கலாமே? ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:12. அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்களேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அவர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டதை அவர் கடைசி வரையும் காத்து கொள்ளுவதற்கு தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்தோத்திரம் எழுதும் பொழுது இந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திரம். இது நிமித்தம் நான் அந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுவது இல்லை. நான் நினைச்சேன்னா வெட்கப்படுவது இல்லை என்கிற அந்த வார்த்தைக்கு என்னச்சுன்னா சரியான அர்த்தம் என்னச்சுன்னா, நான் தள்ளாடுவதில்லை, நான் நினைச்சின ஸ்தோத்திரம் சோர்ந்து போவதில்லை, நான் நினைச்சின அழிந்து போவதில்லை, நான் மாண்டு போவதில்லை. ஸ்தோத்திரம். நான் எந்த சூழ்நிலை நான் நிலை நிற்கிறேன். ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள எப்படி இருக்கிறாரா? வல்லவராக இருக்கிறார். எந்த காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் இந்த நினைச்சின ஸ்தோத்திர சரியாக நமக்கு என்னச்சுன்னா சரியான ஒரு விளக்கம் இந்த இடத்துல கொடுக்கப்படவில்லாம இருந்தாலும் ஸ்தோத்திரம் வேத வல்லுநர்கள் இதை குறித்து பல காரியத்தை அங்கே நினைச்சின சுட்டி காண்பிக்கிறார்கள். அதுல நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் ஊழியத்தை ஒப்பு கொடுத்தாரா, இல்ல அவருடைய ஸ்தோத்திரம் ஊழிய பயணத்தை ஒப்பு கொடுத்தாரா, இல்ல அவருக்கு ஆண்டவர் கொடுத்த ஆத்துமாக்களை ஒப்பு கொடுத்தாரா, இல்ல அவர் என்ன ஸ்தோத்திரம் தன்னுடைய போதனை என்ன ஒப்பு கொடுத்தாரா என்று பல கருத்துகள் இருந்தாலும் அதுல மெய்யாக சொல்லப்பட்ட ஒரு கருத்து என்னன்னா, அவர் தன்னையே தேவனுக்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு கிறிஸ்தவ ஓட்டத்தில் நம்ம அநேகர் நாம் சந்திக்கிற என்ன காரியங்கள் ஸ்தோத்திரம் ஆரம்பம் நமக்கு நன்றா இருக்கிறது, ஆனா முடிவு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அது ரொம்ப என்னச்சுன்னா அது ஆகாத ஒன்றாக விரும்பப்படத்தக்க ஒன்றாக என்ன இல்லாமல் போய்விடுகிறது. அநேகருடைய ஓட்டங்கள் சக்சஸ் ஆக முடிவதே இல்லை. ஸ்தோத்திரம் அநேகருடைய வாழ்க்கை என்னச்சுன்னா கிறிஸ்தவ ஓட்டத்தினுடைய வெற்றி அது என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் காணாதபடி அநேகர் என்னச்சுன்னா இடையிலேயே என்னச்சுன்னா வீழ்ந்து போவதை நாம் பார்க்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன? நாம் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் நம்முடைய பலத்திலையும் நம்முடைய சுயத்திலையும் நம்முடைய விருப்பத்தின்படியும் நம்முடைய ஆசையின்படியும் நாம் ஓடுகிறோமே தவிர தேவனுக்கு ஒரு தேவ பிள்ளை தன்னை ஒப்பு கொடுப்பதே இல்லை. ஆண்டவருக்கு யாரு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறார்களோ, ஆண்டவருக்கு யாரு தன்னுடைய என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் வழிகளை ஒப்பு கொடுக்கிறாங்களோ, யாரு ஒருவர் என்னச்சுன்னா தன்னுடைய காரியங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து வாழுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் முடிவை சம்பூர்ணமாய் மாற பண்ண தேவன் வல்லவராய் இருக்கிறார்.
இன்றைக்கு இந்த காலையில் வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்கு உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை என்ன ஸ்தோத்திரம், நீங்கள் எதிர்பார்த்தபடி ஸ்தோத்திரம் ஆரம்பத்தில் இருந்த அந்த என்ன கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய நெறிகள் இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்குதா என்று பாருங்கள். அன்றைக்கு இருந்த ஜெப வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிறதா? அன்றைக்கு இருந்த என்ன பரிசுத்தம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? அன்றைக்கு இருந்த என்ன தேவனுக்காக ஓடுகிற அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? அன்றைக்கு தேவனுக்காக செய்த என்ன செயல்பாடுகள், அந்த உற்சாகம், அந்த என்ன நல்ல அந்த ஒரு இன்ட்ரெஸ்டாக கர்த்தருக்காக செயல்பட்ட அந்த காரியங்கள் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறதா என்று பாருங்கள். அன்றைக்கு இருந்த காரியத்தை காட்டிலும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஸ்தோத்திரம் குறைவு விட்டு போன கிறிஸ்துவ வாழ்க்கை தான் அநேகமாய் காணப்படுகிறது. ஆனால் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற காரியம், நான் அவருக்கு ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரைக்கும், அதாவது முடிவு வரைக்கும், தேவ சமூகத்தில் நான் வந்து அந்த மறுமையில நிற்கும் வரையும், என் மரண வரையும் தேவன் அவர் என்ன அவரிடத்தில் நான் ஒப்புவித்ததை காத்துக்கொள்ள தேவன் வல்லவராயிருந்தார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஸ்தோத்திரம். நமக்கு எல்லாம் தெரிந்த பகுதியாகிய அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், அவன் என்ன தேவ பிள்ளைகளை உபத்திரப்படுத்தும்படியாக பெர்மிஷன் வாங்கி கொண்டு அவர்கள் உபத்திரப்படுத்தும்படியாக வருகிற வேளையில் என்ன ஸ்தோத்திரம் கர்த்தர் அவனை சந்திக்கிறார். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை சவுல் கேட்டான். உடனே அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்றான். அதற்கு அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன? 6ஆம் வசனத்தை பாருங்க. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று சரண்டர் ஆகினான். ஆண்டவருக்கு முன்பாக நான் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு முன்பாக தன்னை ஒப்பு கொடுத்தான், தன்னை அர்ப்பணித்தான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று சொன்னான். அவன் எழுந்து போனான். 9ஆம் வசனத்தை பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கு. 8ஆம் வசனத்துல 8ஆம் வசனம் பாருங்க. சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாக கொடுத்து அவனை தமஸ்குக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் அவன் நினைச்சான் அந்த அந்த பட்டணத்தில் இருந்தான் என்று வாசிக்கிறோம். நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். தேவனுக்கு என்ன தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். வேதத்தில் எந்த மனிதன் எல்லாம் தன் வாழ்க்கையை கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்தானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையெல்லாம் சிறப்புடையதாக, நேர்த்தியானதாக, மேன்மையானதாக, கனத்துக்குரியதாக, உயர்வுக்கு ஏதுவாக, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான ஆசீர்வாதம் உள்ளதாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் வேதத்தில் எங்கெல்லாம் நீங்கள் வாசித்து பார்க்கிறீர்களோ, யாரெல்லாம் கர்த்தருக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து நீர் என் வாழ்க்கையில என்ன செய்கிறீரோ, எப்படி நடத்துகிறீரோ, அதன் வழியாய் நடத்துவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று எந்த ஒரு தேவ பிள்ளை தன்னை ஒப்பு கொடுத்தார்களோ அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. யார் ஒருவர் தன்னுடைய சுயத்தின்படியும் தன் விருப்பத்தின்படியும் தன் ஆசையின்படியும் மற்றவருடைய விருப்பத்தின்படியும் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு மற்ற ஒருவருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்களோ அவர்கள் வாழ்க்கை சக்சஸ் ஆக முடிந்ததாக சரித்திரம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி ஒப்பு கொடுக்கிறோம்? தேவனுடைய பார்வையில் என்ன ஒப்பு கொடுக்கிறோமா? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். தேவனுடைய சமூகத்தில் வார்த்தையை சொன்ன பொழுது கர்த்தர் உடனே அனனியாவுக்கு சொல்லுகிறார், அனனியாவே தமஸ்குக்கு நீ போ, சவுலை போய் சந்தி என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அவன் போவதற்கு முன்பாக அவன் பயப்படுகிறான். ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற, ஆண்டவரே அவன் உம்முடைய பிள்ளைகளை உபத்திரப்படுத்தும்படியாய் அவன் என்ன ஸ்தோத்திரம் அனுமதி பெற்றவனாய் எத்தனை பாடுகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்தான் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். இப்பொழுது அவனை சந்திக்க போக சொல்லுகிறேன் என்று சொன்ன பொழுது தேவன் சொன்ன வாக்கு என்ன? எதற்காக என்ன ஸ்தோத்திரம்? அவனை குறித்து நான் நோக்க வச்சிருக்கிறேன், அவனை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன், அவனை குறித்து நான் மேன்மையான காரியம் வைத்திருக்கிறேன். அதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் அவன்
என்று ஆண்டவர் அவனுக்கு சொன்ன காரியத்தை 15-16 வசனத்தில் வாசிக்கிறோம். 15 வசனத்தை பாருங்க. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்தருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அல்லேலூயா. நான் அவனை தெரிந்து கொண்டேன். எதற்காக? ராஜாக்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் புறஜாதிகளுக்கும் என் வார்த்தைகளை சொல்லும்படி நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று கர்த்தர் சொன்னார். அடுத்து சொன்ன 16 வசனத்தில், அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு என்ன செய்வேன்? காண்பிப்பேன் என்று சொன்னான். என் நாமத்திற்காக அவன் இன்றைக்கு அநேகரை உபத்திரப்படுத்துகிறான். அநேகர் நினைச்சு என் நாமத்தை அறிந்திருக்கிறவர்களை பாடுகளுக்கு உட்படுத்துகிறான். ஆனா அவன் எனக்காக பாடுபடும்படியார், எனக்காக நிந்தையை அனுபவிக்கும்படியார், எனக்காக துன்பத்தை அவன் அனுபவிக்கும்படியார், எனக்காக நினைச்சின ஸ்தோத்திர உபத்திரத்தை அனுபவிக்கும்படியார், எனக்காக கட்டப்படும்படியார் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கால நேரத்திலே தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை யாருடைய கையில நீங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள்? ஆமென், ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்க வாழ்வை யாருக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள்? தேவனுக்கு முன்பாக, ஆண்டவரே, நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ அதை என் வாழ்க்கையில செய்யும், என் குடும்பத்திலே செய்யும், என் பிள்ளைகள் வாழ்க்கையில செய்யும், என் வேலைகளை செய்யும், என் தொழிலை செய்யும். ஆண்டவரே, நீர் எதை செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று அன்று உம்முடைய சித்தத்திற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், 100% நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னால் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை செழிப்புள்ளதாய், சிறப்புள்ளதாய், மேன்மையுள்ளதாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வார். நல்ல சத்தமா? நல்ல இன்னும் சத்தமா? அல்லேலூயா. அந்த தேவனுக்கு நம்ம என்ன அர்ப்பணிப்பதை அவர் விரும்புகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். நாம் வாசித்த நம்முடைய அந்த வாக்குத்தத்த வசனத்தை வாசித்த அதே இடத்துல நீங்கள் மரியாளை குறித்து வாசித்து பாருங்கள். மரியாளுக்கு எத்தனை நிந்தைகள். ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு கன்னிப்பெண், அவளுக்கு என்ன ஆண்டவருடைய தூதன் வந்து சொல்லுகிறார், எத்தனையோ ஸ்திரிகள் இருந்தாலும் அந்த ஸ்திரிகள் மத்தியில தேவன் முன்குறித்த ஒரு மகளாகிய மரியாளை கர்த்தர் கண்டுபிடித்து அந்த கன்னிப்பெண்ணிடத்தில் வந்து கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறார், நீ ஸ்திரிகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி ஒரு காலத்தில் நீ இப்படிப்பட்ட ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லி ஒரு பெண்ணுக்கு ஸ்தோத்திரம் தேவன் முன்குறித்த தீர்க்க தரிசனத்தை அன்றைக்கு மரியாளுக்கு சொல்லப்பட்ட பொழுது ஒரு வாலிப பெண்ணுடைய இருதயம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்திருக்கும் என்று பாருங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். அவளுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதல்ல. தான் ஒரு தேவன் வந்தால் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தால் நான் ஒரு பிள்ளை பெறுவேன் என்று சொன்னார் என்று சமுதாயத்தில் சொன்னால் சமுதாயம் எந்த அளவில் அவளை ஏற்றுக்கொள்ளும், எந்த அற்பமாய் எண்ணப்படும் அல்லவா, எவ்வளவு அவளை உதாசீனப்படுத்தும் அல்லவா, கேவலமாய் பேசும் அல்லவா, அது எல்லாம் தாங்கிக் கொண்டு ஆமென், ஸ்தோத்திரம், கர்த்தருடைய சித்தத்திற்கு ஆமென், ஸ்தோத்திரம், இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே என்று அவள் சொல்லும் பொழுது இது கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்ன பொழுது நான் ஆண்டவருக்கு அடிமை என்று அந்த வேதனைக்கும் துன்பத்திற்கும் அவமானத்திற்கும் நிந்தைக்கும் அவள் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தபடினால் தான் ஸ்திரீகளுக்குள்ளே பாக்கியவதியாய் கர்த்தர் மாற்றினார். நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதத்திற்கு தடை நாம் தான் காணப்படுகிறோம். இன்றைக்கு நம்மை ஆண்டவருக்கு நாம் முழுமை ஒப்பு கொடுத்தால், தேவ சித்தத்திற்கு நம்மை முழு ஒப்பு கொடுத்தால், நம்மை உருவாக்கினவர், உண்டாக்கினவர், நாம் இந்த உலகத்தில் ஜீவனோடு வைத்திருக்கிறவர் ஒருபோது நமக்கு தீமை செய்ய மாட்டார். ஆமை, நான் நினைப்பதற்கு மேலாக நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ள தெய்வம். அல்லேலே சொல்லுங்க பார்க்கலாம், உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாம மகிமைக்காக அவன் நினைச்சின ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த அவன் வாழ்க்கை ஆமென், ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது எதற்காக ஒப்பு கொடுத்தானா? அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 26:16 வாசிக்கும் பொழுது, இப்பொழுது எழுந்து காலூன்றி நில், நீ கண்டவைகளை நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளை குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துவதற்காக உனக்கு நான் தரிசனமானேன் என்று கர்த்தர் சொன்னாரா.
அடுத்த வசனத்துல பாருங்க, உன் சுய ஜனத்தாரிடத்தில் நின்றும் அந்நிய ஜனத்தார் உன்னை நான் நினைச்சத விடுதலை பிரித்து எடுத்தேன். ஸ்தோத்திரம். உன் ஜனத்தை விட்டு, உன் சுய ஜனத்தை விட்டும் உன் அந்நிய ஜனத்தை விட்டு நான் உன்னை பிரித்து எடுத்த விடுதலையாக்கி. அடுத்து 18ஆம் வசனத்துல பாருங்க, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்திற்கு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு நான் நினைச்சுகிறேன் அனுப்புகிறேன் என்றார். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, ஸ்தோத்திரம். ஆகையால் அகிரிப்பு ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை என்று சொன்னான். ஒரு சொல்லுங்க, நல்ல உற்சாகமா சொல்லுங்க. என்னை ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக பிடிச்சாரோ, என்ன நோக்கத்துக்காக என்னை தெரிந்து கொண்டாரோ, அந்நிய ஜாதியிலிருந்து ஸ்தோத்திரம் என் சுய ஜனத்திலிருந்து என்னை எதற்காக ஆண்டவர் விடுதலையாக்கி என்னை என்ன ஆண்டவர் தெரிந்து கொண்டாரோ, அந்த நோக்கம் என் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு, அந்த சித்தம் என் வாழ்க்கை நிறைவேறுக்கு, அந்த திட்டம் என் வாழ்க்கை நிறைவேறுக்கு என்னை முழுமையும் நான் அர்ப்பணித்தேன். அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை என்று சொன்னான். அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் எத்தனையோ காரியத்துல உங்க வாழ்க்கையில பேச இருக்கலாம். நீங்க உண்மையா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்களா பாருங்க. அநேக நேரத்துல எந்த ஸ்டேட்மெண்டா இருந்தாலும் நம்முடைய ஸ்டேட்மெண்ட் தான் முன்னால நிக்கி. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், நாம் ஒன்றை என்னச்சுன்னா ஒரு பிளான் பண்ணி வைத்து விட்டு தான் ஆண்டவரிடத்திலே நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவருக்கு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், நமக்கு என்னச்சு நமக்குன்னு ஒரு காரியத்தை ஏற்படுத்தி வைத்து விட்டு இப்படி என்னச்சுன்னா ஒரு நல்ல என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் ஒரு ஸ்கெட்ச் போட்ட பின்புதான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஆண்டவர்ட்ட என்னச்சுன்னா அதை மனசுக்குள்ள வச்சுட்டு தான் நம்ம என்ன அந்த வீவுல தான் ஜெபிக்கிறோம், அந்த வீவுல தான் போக பழகிறோம். ஆனால் தேவன் நம்ம கூட அநேக நேரத்துல இல்லாமல் போய்விடுகிறார். அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையில தோல்வியை நம்ம சந்திக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல விரும்புகிற காரியம், நம்மை குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார், நம்மை குறித்து ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறார். அந்த திட்டத்திற்கும் நோக்கத்துக்கும் எந்த ஒரு தேவ பிள்ளை அப்போஸ்தலனாகிய பவுலை போல தன் வாழ்க்கையை அந்த பரம தரிசனத்திற்கும் அதற்கு கீழ்ப்படிதற்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை நிச்சயமாகவே வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையாக அமையும். ஆமே, நல்ல சத்தமா சொல்லுங்க. அமைஞ்சதா? அமைஞ்சது. வாசித்து பாருங்க, 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை பாருங்க. ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் 2 தீமோத்தேயு 4:7-8. நல்ல போராட்டத்தை எப்படி போராடினா, நல்ல போராட்டம், அதை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. நீதி உள்ள நியாயாதிபதியாய் கர்த்தர் அந்நாளில் அது எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரம் அல்ல, என்னை போல அந்த பிரசனமாகுதலை விரும்ப யாவருக்கும். ஆமென். நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையை நம்ம சொல்ல முடியுமா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று நம்ம சொல்ல முடியுமா? ஸ்தோத்திரம். நான் ஒரு வெற்றியா நிற்கிறேன் என்று சொல்ல முடியுமா? நான் ஒரு ஜெயத்தோடு கூட வாழுகிறேன்னு சொல்ல முடியுமா? நான் ஒரு வாழ்க்கையில் என்ன ஸ்தோத்திரம், நான் விரும்பதை காட்டிலும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தனால தேவன் என்னை ஒரு மேன்மையான இடத்தில் வைத்திருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. ஏன்னா நம்மை குறித்து நாம் எங்க இருக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும். நாம் என்ன இடத்துல வைக்க வேண்டும் என்பது கர்த்தருக்கு நன்றாய் தெரியும். ஸ்தோத்திரம். அதற்கு நம்மை ஒப்பு கொடுங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உங்க வேலையை ஒப்பு கொடுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க தொழிலை ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நிச்சயமா பெரிய காரியங்களை செய்ய அவரால முடியும். அல்லேலூயா. அதற்கு தான் என்ன ஸ்தோத்திரம். நீங்க தேவ சமூகத்திலிருந்து அதற்கு உங்கள் வாழ்க்கையை என்ன அர்ப்பணிக்கும் பொழுது நீங்கள் நினையாத அற்புதமான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில என்ன செய்ய தேவன் வல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர்கிட்ட சொன்னா, ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள நீ வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதே மாதிரி என்ன கடைசி வரையும் அவனை கைவிடாதபடி எத்தனை உபத்திரங்கள், வேதனைகள், துன்பங்கள், பாடுகள்
நெருக்கங்கள், அவமானங்கள், ஸ்தோத்திரம், அவச்சொற்கள் எல்லாம் வந்தாலும் அதன் ஊடாக தைரியமாய் நின்று போராடி வெற்றி பெற்று ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையாக ஓட்டத்தை முடிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அப்படியே மாற கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக 7வது காரியமாக, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, 2 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்ம எல்லாம் சேர்ந்து பாருங்க, அந்த வசனத்தை வாசிக்கலாம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியிலும் பெருகலாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒரு தேவ பிள்ளை எப்பவும் எப்படி இருக்கணுமா? எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எப்படி இருக்கணுமா? சம்பூர்ணமுடையவர்களாய், எப்பொழுதும் சம்பூர்ணமா இருக்கணுமா. அடுத்து சகலவித நற்கிலும் எப்பவுமே எப்படி இருக்கணுமா? பெருகலா இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகல விதமான கிருபையும் பெருக செய்ய வல்லவரா இருக்கு. அவங்களுக்கு தேவன் சில கிருபைகளை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த கிருபையை நம்ம போக்கடிச்சிடக்கூடாது. ஸ்தோத்திரம். ஒருவருக்கு ஒரு கிருபை, ஒருவருக்கு ஒரு கிருபை. ஸ்தோத்திரம். ஒருத்தருக்கு பாட்டு ஆராதனை நடத்துறதுக்கு சில கிருபை, சிலவங்களுக்கு பாட்டு பாடுவாங்க ஆனா பாட்டு ஆராதனை நடத்த முடியாது. சிலவங்க என்ன பாட்டு ஆராதனை நடத்துவாங்க, அவங்களுக்கு சிலவங்க பிரசங்கம் பண்ண தெரியாது. அதுங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு கிருபையை கொடுக்கிறார். சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணிவடை செய்யல அவங்கள அடிச்சுக்கிடவே முடியாது. நல்ல பணிவடை செய்வாங்க. என்ன செய்வாங்க? நல்ல பணிவடை செய்வாங்க. அவங்கள மாதிரி என்ன பணிவடை செய்ய முடியாது. சிலவங்களுக்கு உபசரிக்கிற சில கிருபை இருக்கும். என்ன கிருபை? சில ஆட்களுக்கு அறுத்து போட்டாலும் என்னச்சுன்னா அது சொல்லுவாங்க, சுட்டு போட்டாலும் வராது, அந்த உபசரிக்கிறதே வராது. ஏன்னா பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டோம். தோத்துரும். ஆனால் சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மற்றவங்களை உபசரிப்பில் சந்தோஷப்படுவாங்க. மற்றவங்களை உபசரித்து அவங்க இன்பத்தை பார்த்து என்னச்சுன்னா மகிழ்ச்சி அடைவாங்க. சிலவங்களுக்கு சில நேரத்தை பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தை அறிவிக்கிற கிருபை இருக்கும். அவங்க யாருக்கு பார்த்தாலும் உடனே என்ன செய்வாங்க? சுவிசேஷம் சொல்லிடுவாங்க, இயேசுவை பற்றி சொல்லிடுவாங்க. சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிவிங், அதை கொடுக்கிற என்னச்சுன்னா அந்த கிருபை இருக்கும். சிலவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மற்றவங்ககிட்ட ஈஸியாக பழகிடுவாங்க, அந்த பழகிற கிருபை இருக்கும். சிலவங்களுக்கு பார்த்தா எப்போ பார்த்தாலும் சுடுமொஞ்சு மாதிரி இருப்பாங்க, ஒருத்தட்டையும் வாலண்டா பிறவி மாதிரி தான் இருப்பாங்க, யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. அப்படி எப்போ பார்த்தாலும் உம்முன்னு இருக்காது, பக்கத்தில் யாரும் போக மாட்டாங்க. அப்படி இருக்கும். சில எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிருபை இருக்கு. ஆனால் ஆண்டவர் கர்த்தர் நம்ம கொடுக்குற கிருபை ஏதோ அந்த கிருபையை நம்ம போக்கடிச்சிடக்கூடாது. இருக்கீங்களா? தூங்கிட்டீங்களோ? கிருபையை போக்கடிச்சிடக்கூடாது. கிருபையை நல்லா நினைச்ச நமக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபையில நல்ல டெவலப் ஆகணும், நல்லா பெருகணும். அதனால தான் அந்த வசனம் சொல்லுது, 8ஆம் வசனத்தை மறுபடியும் வாசித்து பாருங்க. எப்பொழுது சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரிகளையும் பெருகலாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவரா இருக்கிறார். அப்ப அந்த கிருபையை கர்த்தர் நினைச்சுன்னா நம்ம கிட்ட பெருக செய்ய வல்லவரா இருக்கிறார். இப்ப சில பேருக்கு கொடுக்கப்பட்ட சில கிருபையை உங்களுக்கு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் இருக்கிற நேரத்தில் ஸ்தோத்திரம் ஒரு 2 கிருபையை பத்தி உங்க கூட என்னச்சுன்னா பேச விரும்புகிறேன். 2-3 கிருபையை பத்தி. முதல்ல என்னச்சுன்னா ஒரு கிருபை என்ன அப்படின்னு சொன்னா அங்க வாசித்து பாருங்களேன். 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசித்து பாருங்க. பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாய் உங்களுக்கு எழுத வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி அங்க வாசிக்கிறோம். அதுலயே நீங்க பாத்தீங்கன்னா 11ஆம் வசனத்துல சொல்லுது. 11ஆம் வசனத்தை பாருங்க. தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவா இருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர் ஆவீர்களா. நீங்க என்ன அப்படி நீங்க பெருகணும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறது. இது என்னச்சுன்னா ஆண்டவருக்கு கொடுப்பது. எதுக்கு யாருக்கு கொடுப்பது? கொடுப்பதுல பல வகை இருக்கிறது. கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்துல பல வகை. நாம் என்ன கொடுப்பது அப்படின்னா உடனே காணிக்க கொடுப்பது அப்படி மட்டும் நினைக்கிறோம். இல்ல, அது கொடுப்பதை குறித்து என்னச்சுன்னா வேதத்துல பல காரியத்திற்கு நம்ம கொடுப்பதை குறித்து ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். இங்க சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு செய்கிற சகாயம் என்னச்சுன்னா தர்ம பணம், பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படுகிற தர்மம், அதை குறித்து என்னச்சுன்னா ஆண்டவர் சொல்லுகிறார்.
8ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சின்ன ஸ்தோத்திரம் கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி உபத்திரத்துல உதாரத்துவமாய் கொடுத்ததை குறித்து 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டு. எதுக்கெல்லாம் கொடுக்கலாம்? ஆண்டவர் என்ன சொன்ன, ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்காக நீ அவரிடத்தில் வாங்கு என்று சொன்னார். ஆலயம் கட்டப்படுவதற்காக தாவீது சொல்லுகிறான், தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவதற்காக நான் நினைச்சின ஸ்தோத்திர சவதரித்து வைத்தவைகளையும் இன்னும் எனக்குள்ள எல்லாவற்றையும் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அது கொடுப்பதற்காக ஜனங்களை ஏவினா, பிரபுக்களை ஏவினா, ஸ்தோத்திரம் மற்ற எல்லாரும் என்ன ஏவினதை குறித்து வாசிக்கிறோம். அப்ப முதலாவது இன்னொரு காரியம் என்னன்னா, தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவதற்காக கொடுக்கிறோம். ரெண்டாவது ஆலயம் என்னச்சுன்னா பழுது நீக்கப்படுவதற்காக கொடுக்கப்படுகிறது. அதுக்கு வசனம் இருக்கு. இப்போ ஒவ்வொன்றா பார்த்து தான் நமக்கு இது சாப்டர் முடிஞ்சிடும். ஸ்தோத்திரம் பழுது நீக்குவதற்காக கொடுக்கிறோம். அடுத்து இன்னொன்னு என்ன கொடுக்கிறோம். எது கொடுக்கிறோம்? ஆலயத்தை என்ன ஸ்தோத்திரம் பராமரிப்பதற்காக ஸ்தோத்திரம் அதற்காக நம்ம கொடுக்கிறோம். அடுத்து இன்னொன்னு கொடுக்கிறோம். எது கொடுக்கிறோம்? ஆதி சபையினுடைய பண்பு கொடுக்கிறது. ஸ்தோத்திரம் அவர்கள் தங்களுக்கு இருக்கிறதை கொடுத்தார்கள். அடுத்து இன்னொரு என்னச்சுன்னா கர்த்தர் நமக்கு தந்தவைகளில் ஸ்தோத்திரம் தேவனுக்கு கொடுப்பது. தேவனுக்கு என்ன கொடுக்கிற காரியம் அது என்ன நன்றியாக, தேவன் எனக்கு கொடுத்த காரியத்துக்கு நன்றியாக நான் ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியம். அது நீதிமொழிகள் 3:9 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திரம் இன்னும் அந்த லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுதும் ஆண்டவர் அங்கே சொல்லப்பட்டதை வாசிக்கிறோம். அப்ப இன்னும் பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்களுக்கு என்னச்சுன்னா தர்ம பணம் கொடுக்கிறோம். ஏழைகள், திக்கற்றவர்கள், தரித்திரர்கள் ஸ்தோத்திரம் இவர்களுக்கு என்ன உதவி செய்கிறோம். இப்படி என்ன ஸ்தோத்திரம் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு, சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு என்ன கொடுக்கிறோம். இப்படி பல காரியத்திலே கொடுப்பதை குறித்து இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்ல சொல்லுங்களேன், இல்லையா? அப்படி நம்ம ஆண்டவருக்காக பல விதத்துல நம்ம கொடுக்கிறோம். ஆனா இங்கே நம்ம என்ன ஸ்தோத்திரம் தேவன் கொடுத்த ஒரு கிருபை என்ன அப்படின்னா ஸ்தோத்திரம் பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம பணத்துல நீ மிகுதியும் உதாரத்துவமாக கொடுக்கணும், சம்பூர்ணமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏன் இது கொடுப்பதனால என்ன வாசித்து பாருங்க. அந்த 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஸ்தோத்திரம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. 11ஆம் வசனத்தை, தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவா இருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் எப்படி இருக்கிறீங்க? சம்பூர்ணம் உள்ளவர்களாவீர்களாக. அதாவது நாங்க தேவனுக்கு மகிமை செலுத்துவதற்கு ஏதுவாக மிகுந்த உங்களை உதாரண குணத்தில் நீங்க எப்படி இருக்கணுமா? சம்பூர்ணம் உள்ளவங்களாக நீங்க மாறணும் அப்படின்னு சொல்லுகிறார். 12ஆம் வசனத்துல பாருங்க. 12ஆம் வசனம், இந்த தர்ம சகாயமய பணிவிடை பரிசுத்தவானுடைய குறைவுகள் என்னது நீக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூர்ண பலனும் உள்ளதாயும் இருக்கும். ஸ்தோத்திரம் நான் கொடுக்கிற என்ன ஸ்தோத்திரம் இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறது. நீக்குறது மட்டுமல்ல, அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதற்கு எனக்கு சம்பூர்ண பலனையும் அது உண்டாக்குகிறது. 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 13ஆம் வசனத்துல அவர்கள் இந்த தர்ம சகாயத்தின் ஆகிய நன்மையை அனுபவித்து, யாரு கொடுத்தவர்கள் அனுபவித்து, நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடு அறிக்கையிட்டு இருக்கிறது நிமித்தமும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிறது நிமித்தம் அவர்கள் தேவன் என்ன செய்தார்கள்? மகிமைப்படுத்துகிறார்கள். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தேவனுக்கு நாம் கொடுப்பதினால நமக்கு சம்பூர்ண பலன் உண்டு. நாம் ஆண்டவருக்கு கொடுப்பதனால நன்மை உண்டு. நாம் அப்படி செய்வது நிமித்தமாக பரிசுத்தவானுடைய குறைச்சல்கள் என்னச்சுன்னா மாறுகிறது. அதனால தேவன் என்னச்சுன்னா மகிமைப்படுகிறார். தேவனுக்கு மகிமை. பிலிப்பியர்ல வாசிக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் அர்த்தத்தோடு பார்க்கிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 15 வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 15 பாருங்க. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்தில் நான் மக்கோதனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்க மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம் பிலிப்பியருக்கு சொல்லுகிறார், நீங்க தான் எனக்கு உதவி செஞ்சீங்க, வேற யாரும் என்ன ஸ்தோத்திரம் எனக்கு உதவி செய்யல அப்படின்னு சொல்லுகிறார். அடுத்த வசனம் பாருங்களேன். அடுத்த வசனத்துல
நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் எனக்கு என்ன செய்தீங்க? அனுப்பினீர்கள். ஆமென், ஸ்தோத்திரம், அனுப்பினீர்கள். அடுத்து வாசிங்க பாருங்க. உபகாரத்தை நான் நாடாமல், ஆமென், நான் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி நாடுகிறேன். ஆமென், நீங்கள் இப்படி கொடுப்பதினால உங்க கணக்குக்கு என்ன வருகிறது? பலன் பெருகும்படி நாடுகிறேன். அதனால அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனத்துல எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது, உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ராத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறான். அமை கர்த்தருக்கு நம்ம என்ன ஸ்தோத்திர நாமத்தின் நிமித்தமாக நாம் பரிசுத்தவான்களுக்கு செய்த என்ன அந்த உபகாரத்தினை அமை ஸ்தோத்திர அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறான், இது சுகந்த வாசனையாகவும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாகவும் அமை ஸ்தோத்திரம் நான் அதை எடுத்துக்கொண்டு என்ன திருப்தி அடைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அதனுடைய பலன் என்ன? அடுத்த வசனத்துல பாருங்க, 19ஆம் வசனத்துல, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவார். கை வைத்தலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால நம்முடைய பலன் எங்கே பெறுகிறது? அமை ஸ்தோத்திரம். தேவனிடத்துல வசனம் எப்படி சொல்லுகிறது? அமை ஸ்தோத்திரம். எபிரேயர் புத்தகம் 10:34 நீங்க வாசித்து நீங்க எபிரேயர் புத்தகத்துல 11:26 வாசித்து பாருங்க. எபிரேயர் 11:26 வாசிக்கும் பொழுது, இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து எகிப்துள்ள பொக்கிஷங்களும் கிறிஸ்து மித்தவர் நிந்தைய அதிக பாக்கியம் என்று எண்ணி நான் மோசே. ஆமா, இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து அந்த எல்லாவற்றையும் என்ன விட்டு விட்டு அமை தேவனுடைய நாமத்தின் நிமித்த நிந்தையை அனுபவிப்பது பாக்கியம் என்று சொல்லி அதை என்ன விட்டு வெளியே வந்தான் என வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 10:34 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அமை ஸ்தோத்திரம், அண்டை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலை உள்ளதமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து. எங்க இருக்கிறதா? பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலை உள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆசைகளையும் சந்தோஷமாய் கொள்ளையட கொடுத்தீர்கள். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, நமக்கு ஒரு என்ன பரலோகத்தில் அதிக மேன்மையான நிலை உள்ளதுமான சுதந்திரம் அங்கே இருக்கிறது. அமை ஸ்தோத்திரம். அதற்காக என்ன ஸ்தோத்திரம் நாம் கொடுத்ததற்கு ஒரு நாளும் கர்த்தர் நமக்கு என்ன கணக்கு வைக்காமல் போவது அல்ல. நாம் எந்தெந்த காரியத்திற்கு கொடுக்கிறோமோ அதற்கு கணக்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். கணக்கு வைக்கிறவர் கணக்கு பாராமல் நமக்கு கொடுக்கிறவரும் அவரே. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் லூக்கா 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 12:33 வாசிக்கும் பொழுது, லூக்கா 12:33 ஆமென் ஸ்தோத்திரம், உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பையும் குறையாத பொக்கிஷத்தையும் நீங்க நினைச்சீங்க பரலோகத்தில் உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள், அங்கே திருடன் அணுகுவதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய பலன் பரலோகத்தில் சேர்க்கப்பட்டிருப்பதாக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம், சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். நான் சிறு வயது இருக்கும் பொழுது ஒரு கதை கற்றுக்கொண்டது ஞாபகம் வருகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு தாயார், அவர் சபையில் என்ன முக்கியமா இருந்தவர்கள், அவர்கள் சபையில் என்ன எல்லாம் பயங்கரமா அவர்கள் எல்லாத்தையும் நான் தான் என்ன முதலிடம் அப்படின்னு நினைக்கிறவர்கள். அப்படி இருக்கிற என்ன ஒரு தாயார், அவர்கள் என்ன ஸ்தோத்திரம், நாட்கள் வந்தது, மரித்தார்கள். மரித்து என்ன அவர்கள் பரலோகத்திற்கு என்ன எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அப்போ உடனே இந்த தாயாருக்கு ரொம்ப ஆசை. அமை ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு என்ன ஆண்டவர் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார், அதை நான் பார்க்க போறேன். அமை ஸ்தோத்திரம், அந்த ஸ்தலம் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்ணில் பார்த்து நான் சந்தோஷப்பட போறேன்னு சொல்லி அங்க போனாங்களாம். உடனே 2 தேவதூர்கள் வந்தார்களாம். அந்த தாயார் அப்படி கூட்டிட்டு போனாங்களாம். அந்த தாயாரை கூட்டிட்டு போனோடனே அங்க பார்த்து என்ன அவங்க அழைச்சிட்டு போகும்பொழுது பார்த்தோன்னா பெரிய ஒரு மாளிகை இருந்துதான், ஒரு பிரம்மாண்டமான மாளிகை. உடனே அந்த தாயார் என்ன பார்த்தோன்னே, ஐயோ எனக்கு நான் சபையில் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன், அதை பண்ண இதை பண்ண, எனக்கு தான் அது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன அதை பார்த்துட்டு இதான் என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லி என்ன ஆண்டர் கட்டி வச்சிருக்கிற வீடா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை இல்லை இல்லை, இது உன் வீட்டு வேலைக்காரிக்குள்ள வீடு. யாருடைய வீடு? உன் வீட்டு வேலைக்காரியுடைய வீடு. அப்போ இந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை, என் வேலைக்காரிக்கே இவ்வளோ பெரிய வீடுனா அவளுக்கு வேலை கொடுத்த எஜமாட்டி எனக்கு எவ்வளோ பெரிய வீடாக இருக்கும் அப்படின்னு உடனே திரும்பி அப்படியே போய்கிட்டே இருந்தாங்களாம்.
போய்கிட்டே இருக்கும்போது என்னச்சுன்னா அப்படி சில இன்னும் 2 வீடை பார்த்தாங்களா, இதா அப்படி இது இல்லை, அதுக்கு இது இல்லை, இப்படி கடைசியில் போனால் அங்கே ஒரு குடிசை வீடை வந்துதான். அதை பார்த்த உடனே என்னச்சுன்னா, எங்கே எங்கள் வீடு எங்கன்னு, இதான் உங்கள் வீடுன்னா. அப்போ இந்த அம்மா சொன்னாங்க, ஐயோ நான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எவ்வளோ ஐஸ்வர்யமாக வாழ்ந்தேன், எவ்வளவு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், நான் எவ்வளவு என்னச்சுன்னா மேன்மையாக இருந்தேன், என் வீடு அங்கே எவ்வளோ என்னச்சுன்னா பிரம்மாண்டமாக இருந்தது, எனக்கு இங்கே இவ்வளோ வீடா. அப்போ உடனே அந்த தேவன் சொன்னானா, நீ கொடுத்ததுல இவ்வளோதான் கட்ட முடிஞ்சது, நீ கொடுத்ததுல இவ்வளோதான் கட்ட முடிஞ்சது, இதுக்கு மேலே கட்ட முடியலை. அப்போ ஏன் வேலைக்காரி, உன் வேலைக்காரி அங்கே உனக்கு வேலைக்காரி தான், அவள் எனக்கு என்னச்சுன்னா ஆசீர்வாதமானவளாக இருந்தா. நாம் என்னென்ன கிரியை செய்கிறோமோ அதற்கெல்லாம் நமக்கு பலன் நமக்கு ஆண்டவர் தருவார். ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்தில் நல்லா கவனிக்கணும், உலகத்தினுடைய வாழ்க்கை 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வயசு, அதற்கு மேலே போகுது சஞ்சலமும் வருத்தமும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவருக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு ஆண்டாண்டு காலமாய் வாழுகிற ஒரு ஸ்தலம் நமக்கு ஆண்டரை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அதன் மேன்மையை நாம் எப்பொழுதும் அறிந்தவர்களாய் செயல்பட்டால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. கர்த்தர் நம்ம இதைத்தான் எதிர்பார்க்கிறார். நமக்கு என்னச்சுன்னா ஆண்டவர் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், இந்த உலகத்தில் நாம் என்ன செய்கிறோம், என்ன செய்கிறோம், அந்த காரியத்தை என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், சுவிசேஷத்துக்கு என்ன பண்ணுகிறோம், நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நாம் என்ன செய்கிறோம், தேவன் நம்ம என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், நீங்கள் எவ்வளவு கொடுக்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல. நல்லா அதை நினைச்சுக்கோங்க, எவ்வளவு நாம் கொடுக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, கர்த்தருடைய பார்வையில் எப்படி கொடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம். ஆமென். கொடுப்பது என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். நீங்க அதுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறோமே, லூக்கா 21க்கு வாங்க, லூக்கா 21க்கு வாங்க, லூக்கா 21க்கு வாங்க, 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 1ஆம் வசனத்திலிருந்து 1. அவர் கண் ஏறிட்டு பார்த்தபோது, யாரு இயேசு கண் ஏறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை என்னச்சுன்னா போட்டார்கள். அவன் காணிக்கை என்னச்சுதாங்க, காணிக்கை, ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே காணிக்கை போடுகிறத என்னச்சுன்னா அவர் கண்டார். யார் கண்டார்? ஆண்டவர் கண்டார். அடுத்த வசனம், ஒரு ஏழை விதவை அதுல எதுல அவங்க போட்டதுல 2 காசு போடுகிறதையும் அவங்க போட்டாங்க. இவ போட்டதையும் அவர் பார்த்தார், அவங்க போட்டதையும் பார்த்தார், இவ போட்டதையும் பார்த்தாங்க. எதை மெச்சுக்கொள்ளணும்? அவர் ஐஸ்வர்யவான்கள் அதிகமாக கூட்டாங்க, ஆனா இவங்க எவ்வளவு போட்டார்? 2 காசு போட்டார். ஆனா வசனம் என்ன சொல்லுது? 3ஆம் வசனத்தை பாருங்க. இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் எப்படி, அவங்க போட்டதுக்கு இவ போட்டதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, நம்ம பார்வையில் யோசித்து பாருங்க, இருக்கா இல்லைங்களா? அவங்க அதிகமா கொடுத்தாங்க. ஆனா இதுல என்னச்சுன்னா நல்லா கவனிக்கணும், அவங்க என்னச்சுன்னா அந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டால் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்? அடுத்த வசனத்தை பாருங்க, 4ஆம் வசனத்தை. அவர்கள் எல்லாரும் தங்களுக்கு இருக்கிற பரிபூரணம், தங்களுக்கு இருக்கிற ஆசீர், தங்களுக்கு இருக்கிற என்னது நிறைவு, அதுல இருந்து எடுத்து போட்டார்கள். யாருக்கு போட்டா? கர்த்தருக்கு தான் போட்டாங்க. அந்த வசனம் அப்படின்னு சொல்லுது, தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். ஐஸ்வர்யவான்கள் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்திற்கு உண்டாயிருக்கிறதை எல்லாம் போட்டுவிட்டால் என்றார். இப்ப நான் உங்களுக்கு சபைக்கு ஒன்று சொல்லுகிறேன், யார் காணிக்க போடணும் சொல்லுங்க, சொல்லுங்க, யார் போடணும்? எல்லாரும் போடணும். எவ்வளவு போடுகிறோம் என்பது முக்கியம் அல்ல, எந்த சூழ்நிலையில போடுகிறோம் என்பதுதான் முக்கியம். அதை கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறார். உங்களுக்கு வந்தது என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், ஒரு 1000 ரூபாய் தான். இந்த 1000 ரூபாய் உங்களுக்கு ஜீவனத்துக்குரியது தான். இந்த ஜீவனத்துக்குரியதுல நீங்க என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், அதுல இருந்து கர்த்தருக்கு எப்படி கொடுக்குறீங்களோ அதை கர்த்தர் பார்க்கிறார். இன்னொரு பரிபூர்ணத்தில் ஒண்ணு கொடுக்கிறார், அதை ஆண்டவர் அசட்டை பண்ணல. ஆனால் ஆண்டவர் என்னச்சுன்னா எல்லாரையும் மெச்சுக்கொள்ளுகிறார். ஒரு அலையில சொல்லுங்களேன். அதனால தான் எல்லாருமே நம்ம காணிக்க போடணும். எனக்கு காணிக்க போட முடியல அப்படின்னு உங்க வாழ்க்கையில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், ஒரு பைசாவாவது
ஆண்டோடைய சமூகத்துல காணிக்கை போட பழகணும். உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். வேதாம கல்லூரி போனேன். எனக்கு ஃபீஸ் வந்து 125 ரூபாய் ஃபர்ஸ்ட் இயர்ல. எங்க பாஸ்டர் எனக்கு 125 ரூபாய் கட்டதுக்கு என்னச்சுன்னா எங்க பாஸ்டர் ஸ்பான்சர்ஷிப் பிடிச்சி அதை கட்டினார். என் பேர் உள்ள அலெக்ஸ்ன்னு சொல்லப்படுகிற ஒருத்தர், அலெக்சாண்டர் சொல்லப்படுற துபாயில இருந்து ஒருத்தர் தான் எனக்கு என்னச்சுன்னா ஃபீஸ் கட்டினார். அவரை நான் வந்து பைபிள் காலேஜெல்லாம் முடிச்ச பிறகு தான் நான் அவரை பார்த்தேன். அவர் தான் எனக்கு அந்த 125 ரூபாய் என்னச்சுன்னா கட்டுவார். எங்க பாஸ்டர்கிட்ட அந்த 125 ரூபாய் ஒரு தடவை நான் போய் பாஸ்டர் இந்த மாசம் ஃபீஸ் கட்டல சொன்னேன். உடனே எங்க பாஸ்டர் கிட்ட, என்ன நம்பி ஊழியத்துக்கு வந்தையா இல்லை என்னச்சுன்னா ஆண்டர் நம்பி ஊழியத்துக்கு வந்தியா, என்கிட்ட நீ கேட்க கூடாது. இன்னைக்கு வரை எங்க பாஸ்டர் நான் 5 பைசா கேட்டதில்லை. அன்னைக்கு எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் இன்னைக்கு வரை நான் கேட்டதில்லை. நான் ஆண்டவர் நம்பி வந்திருக்கிறேன். அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தது தான். தோத்துறோம் 125 ரூபாய்க்கு சில நேரத்தில் எங்கள் பாஸ்டர் என்னச்சுன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை 150 அனுப்புவார். எனக்கு என்னச்சுன்னா சோப்பு எண்ணெய் வாங்கிறதுக்கு. பாஸ்டர் மோகன் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அந்த வேதாம கல்லூரிக்கு அந்த ஃபர்ஸ்ட் இயரில் படிக்கும் பொழுது வந்தாங்க. வந்து அவங்க பேசும்பொழுது சொன்னாங்க, இந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் நீ வேதாம கல்லூரி இருக்கிற, உனக்கு ஃபீஸ் கட்டுவதற்கே உனக்கு பணம் இல்லை, ஆனால் இந்த சூழ்நிலையில என்னச்சுன்னா உனக்கு கிடைக்கிறதுல நீ கர்த்தருக்கு இப்போ கொடுத்து பழகிட்டனா பின்னால நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொன்ன. நான் அப்போ 2 ரூபாய் எடுத்து 2 ரூபா 50 பைசா எடுத்து வைக்கிறதுக்கு பதிலாக 5 ரூபாய் எடுத்து வச்சேன். அன்னைக்கு 5 ரூபாய் எடுத்து வச்சேன். இன்னைக்கு கர்த்தர் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அதனுடைய பலனை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க ஆரம்பித்தேன். நான் வந்து எப்படி கொடுக்கிறோம், ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்ன, வாங்கு அப்படின்னு சொன்னார். நான் வந்து என்ன யாரையும் கட்டாயப்படுத்தல, விசனத்தோடு அல்ல, நாம் தேவனுக்கு கொடுப்பதை மனப்பூர்வமாய் கொடுப்பதை அவர் விரும்புகிறார். அது நமக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை. நமக்கு கொடுத்த என்னது கிருபை. தேவன் நமக்கு கணக்கு வச்சு கொடுத்தாரு, நம்ம எப்படி இருப்போம்? அவர் நமக்கு கணக்கு வச்சு கொடுத்தாருன்னா எப்படி இருப்போம்? அவர் கணக்கு பார்த்து நமக்கு அளந்து கொடுத்தா நம்ம எப்படி இருப்போம்? அவர் நமக்கு கணக்கு பார்க்கலையே. கணக்கில்லாம கொடுத்தவருக்கு கணக்கு இல்லாம ஏன் கொடுக்க கூடாது? உடனே நீங்க சொல்லுவீங்க, வாங்கி வாங்கி நீங்க பெருத்துருதீங்க அப்படின்னு. அது கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறோம். நம்ம ஆசீர்வாதம், நமக்கு கொடுத்த கிருபையை நாம் இழந்து விடக்கூடாது. ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் நாம் இழந்து விடக்கூடாது. நம் ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடக்கூடாது. நமக்கு பரலோகத்தில் மேன்மை ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் என்று அறிந்து நாம் அதை செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்ல உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுக்கு என்னச்சுன்னா அந்த காரியத்தில், கர்த்தருடைய காரியத்தில் உற்சாகமா சந்தோஷமா. அதனால எந்த காரியத்தில் என்னச்சுன்னா இப்போ நம்ம சபையில சில காரியங்களுக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். விழா கமிட்டி ஒன்று போட்டோம். அதில் போட்ட உடனே என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் எல்லாம் சொன்னாங்க. சில இவங்களெல்லாம் நம்ம ஆட்கள்லாம் பார்த்து என்னச்சுன்னா நம்ம ஆட்கள் ஆண்டருக்கு அப்படி ஆசீர்வாதமாக வச்சிருக்கிற, அப்படி கொடுப்பதற்கு மனம் என்னச்சுன்னா மனப்பூர்ணமாக எல்லாத்தையும் கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறாங்க ஆட்கள். ஆனால் நான் சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, எல்லா சபையில் இருக்கிற எல்லா சின்னவங்கலேருந்து பெரியவங்க எல்லாருமே இதில் பங்களிப்பு உண்டாயிருக்கணும். அவங்களும் இவங்களை போல ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாறணும். நான் கிராமத்தில் ஊழியம் செஞ்சேன். வருகிற ஆட்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு அங்கே போய் பார்த்தா தெரியும். ஆனால் தியாகம் உள்ளவர்கள். அவர்களை நான் காணிக்கை போடும்பொழுது சொல்லுவேன், உங்கள் காணிக்கை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த காணிக்கை கையில் எடுத்து வச்சு நீங்கள் ஜோம் பண்ணுங்க. ஏசப்பாட்ட நீ காணிக்கை என்னச்சுன்னு இன்னைக்கு போட முடியாட்டினாலும் உன் கையை உயர்த்தி நீ காணிக்கை என்னச்சுன்னா உன் கையில் என்னச்சுன்னா எடுத்து வச்சிருக்கிற மாதிரி நினச்சிட்டு என்னச்சுன்னா நீ ஜோம் பண்ணு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பா. இந்த கையினால நீ நினைச்சு இன்னைக்கு எவ்வளவு கொடுக்க நினைக்கையோ அதை காட்டிலும் பல மடங்கு கொடுக்க ஒன்று ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. இப்படி என் ஜனத்தை சொல்லியே கிராமத்துல ஜனங்களை ஆசீர்வாதம் உள்ளவங்களாய் கர்த்தர் மாற்ற வைத்து. ஆமே சோத்திர கர்த்தருக்கு மகிமை உண்டு. அந்த இடத்துல இருந்துதான், அந்த கிராமத்திலிருந்து தான்
ஆமென் ஸ்தோத்திரம். அநேக ஊழியங்களை எனக்கு தாங்கினோம். அந்த கிராமத்திலிருந்து அநேக சபைகள் கட்டணும். அந்த கிராமத்திலிருந்து அநேக சபைகளுக்கு இடம் வாங்க உதவி செஞ்சோம். அந்த கிராமத்திலிருந்து அநேக மிஷினரிகளை தாங்கினோம். அந்த சபையிலிருந்து தான் 28 என்ன முழு நேர ஊழிய தம்பி தங்கச்சிமார்களை நாங்களே படிக்க வச்சு இந்தியா தேசம் முழுவதற்கும் முழு நேர ஊழியர்களை அனுப்பி வைத்தோம். ஒரு கிராம சபை தான். 27 வருஷத்தில் அந்த காரியத்தை செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா ஆமென் ஸ்தோத்திரம். இது சாதாரணமானது அல்ல. ஏன் சொல்லுதேன், நம்ம வாழ்க்கையில் என்னச்சுன்னா உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் கையில் இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம தேவனுக்காக கொடுப்பதில் என்னச்சுன்னா நாம் ஒரு முன்னோடிகளா இருக்கு. அந்த கிருபையை நீங்க போக்கடிச்சிடாதீங்க. அந்த கிருபையை நீங்க இழந்து விடாதீங்க. இதனால என்னச்சுன்னா உங்களுக்கு உங்கள் குறைச்சல் நிறைவாகுவது மட்டுமல்ல, நீங்கள் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் மாறுவது மட்டுமல்ல, உங்களுக்கு பரலோகத்திலேயும் மேன்மையான ஆசீர்வாதமும் சுதந்திரமும் உண்டு என்பதை மறக்க கூடாது. அல்லேலூயா. அதனால தாங்க 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆமென் ஸ்தோத்திரம், மக்கோதனியா சபையா நாட்டுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை அங்க சொல்லுகிறேன் பாருங்க. அன்றியும் சகோதரே, மக்கோதனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவங்களுக்கு என்ன கிருபை? தேவன் கொடுத்த கிருபை. அந்த கிருபை எப்படிப்பட்டதா? அடுத்த வசனத்துல பாருங்க. அடுத்த வசனத்துல, அவர்கள் மிகுந்த உபத்திரத்தினாலே சோதிக்கப்படுகள். அவங்களுக்கு பயங்கர கொடிய உபத்திரம், கொடிய தரித்திரமுடையவர்களா இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். 3ஆம் வசனம் சொல்லுது. ஆமென் ஸ்தோத்திரம். 3ஆம் வசனம் பாருங்க. மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறான். 4ஆம் வசனத்துல பாருங்க. 4ஆம் வசனம், தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்கள் செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் என்ன செய்தார்கள்? வேண்டிக் கொண்டார்கள். அடுத்த வசனம் 5ஆம் வசனத்துல பாருங்க. 5ஆம் வசனம், மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். கை வைத்து தலையில சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். தேவன் அதை கொடுப்பது தேவன் நமக்கு தந்த கிருபை. அல்லேலூயா. இந்த கிருபையில பெருகணும். ஸ்தோத்திரம். அது ஒரு பெரிய பாக்கியம். எங்களுடைய ஒரு ஆண்டி எங்களுடைய சர்ச்சுக்கு வந்து ஆண்டி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு சித்தமான அவங்க வருவாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம சைடு வருவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபாய் உள்ள ஒரு வீட்டு உள்ள வாடகையில் இருந்தாங்க. 30 ரூபாய் ஒரு வீட்டு வாடகையில் இருந்தாங்க. அவங்க ஒரு சிமிலி விளக்கு அதை வச்சு தான் தன் வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்க. அவங்க இன்னைக்கு 13 ஸ்கூலுக்கு சொந்தக்காரியா மாறிட்டாங்க. எத்தனை ஸ்கூலுக்கு? 13 ஸ்கூலுக்கு சொந்தக்காரியா மாறிட்டாங்க. அவங்க பேர் மங்கையக்கரசி. அவங்க வந்து ஒரு ஹிந்து. அவங்க வந்து அதில் அவங்க கன்வெர்ட் ஆகி ஆண்டவருக்காக நிற்கிறாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 13 ஸ்கூலுக்கு சொந்தக்காரியா கர்த்தர் இன்னைக்கு அந்த ஏரியாவிலேயே என்ன ஸ்தோத்திரம் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஸ்கூல் சென்ட் ஜான் ஸ்கூல்னு சொன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அவங்க தமிழ் மீடியம், ஆங்கிலம், ஆமென் ஸ்தோத்திரம், அதாவது சிபி அது இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னச்சுன்னா மெட்ரிகுலேஷன் இருக்கிறது. இது போக என்ன டீச்சர் ட்ரைனிங் இருக்கிறது, பிஎட் இருக்கிறது, எம்எட் இருக்கிறது. அடுத்தது என்னச்சுன்னா பிசியோதெரப்பி, அந்த அது என்ன சொல்லுவாங்க, அதுக்கு ஏதோ ஒரு சொல்லுவாங்க. எல்லாம் என்னச்சுன்னு பார்த்தீங்கன்னா அத்தனை காலேஜ் வச்சிருக்கிறாங்க. இதுக்கு அடுத்து என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், மகளுக்கு என்னச்சுன்னா ஒரு ஸ்கூல் என்னச்சுன்னா ஆரம்பிச்சு மகளுடைய ஸ்கூல்லையும் என்னச்சுன்னா ஆமென் ஸ்தோத்திரம். இதே நம்ம பாஸ்டம்மா தான் அந்த இடத்த பார்க்கறதுக்கு போனாங்க. போய் அந்த இடத்துல பார்த்தா உள்ளேயே போக முடியும் 2 பேரும். அந்த ஆண்டி என்னச்சுன்னா பாஸ்டம்மா போய் பார்த்து, இது நான் பாலினிக்காக என்னச்சு இந்த இடத்த வாங்கி ஸ்கூல் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது போய் என்னச்சு அந்த முள்ளு காட்டுக்குள் 2 பேரும் போக முடியாம வெளியில இருந்து ஜோம் பண்ணிட்டு வந்தாங்க. கர்த்தர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது ஆலங்குளத்துக்கும் திருநெல்வேலிக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா போகுத வழியில் பார்த்தீங்கன்னா மாறாந்தங்கிற இடத்துல அந்த ஸ்கூல் இருக்கு. மகளுக்கு பிரம்மாண்டமாக அந்த மகளை கட்டி வச்சிருக்கிறா. இதே போல் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அம்பாசமுத்திரத்துக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய சேர்மாதைக்கு வரத வழியில் பார்த்தீங்கன்னா வீரநல்லூர், அந்த வீரநல்லூர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் பில்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பில்டிங் தான் இருக்கும். கர்த்தர் இன்னைக்கு என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டு கட்டளையிட்டா. அவங்க சொல்லுவாங்க, நான் ஒரு சாதாரணமான 30 ரூபா வீட்டில் குடியிருந்தேன், அமைஸ்து சிமிலி விளக்கு வச்சிருந்தேன், ஆனால் இயேசுவை நான் நம்பினேன், ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தர் என்னை உயர்த்தினா. எப்படி உயர்த்தினா? ஆண்டவர் கஷ்டப்பட்ட நேரத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை என்னச்சுன்னா அவ்வளவு இதாக தாங்கினாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். அவ்வளவு ஊழியத்தை என்னச்சுன்னா தாங்கினாங்க.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு ஒரு வீடு கட்டியிருக்குன்னு சொன்னா அந்த வீட்டில் என்ன சின்ன ஸ்தோத்திரம், அவர்களுடைய என்ன சின்ன பங்களிப்பு கால்வாசிக்கு மேலே அவங்களுடைய பங்களிப்பு தான். ஸ்தோத்திரம். அவங்க வீடு கட்ட சொல்லி என்னை கம்பல் பண்ணது அவங்க தான். ஸ்தோத்திரம். எத்தனை ஊழியக்காரரும் நான் பார்த்துருக்கிறேன். கடைசி நாட்களில் ஊழியக்காரன் ஸ்தோத்திரம் தெருவில் வந்து நிற்கக்கூடாது. நல்ல நல்ல ஊழியர் செஞ்சவங்கலாம் இன்னைக்கு அப்படி பண்ண, நீ கண்டிப்பாக வீடு கட்டி ஆகணும் மெல்வா அப்படின்னு சொல்லி நினச்சினா எனக்கு எத்தனை லட்சங்களை கொடுத்தாங்க. அத்தனையும் சபையில் முதல்ல போட்டேன். அதுக்கடுத்து சொன்னாங்க உனக்கு காணிக்கையே நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னாங்க. அப்போ நான் பாஸ்டம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, பாஸ்டருக்கு உடைய நோக்கம் சர்ச்சு கட்டாமல் வீடுக்கு என்னைக்குமே அவங்க அதை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து என்னச்சுன்னா சபைக்கு என்னச்சுன்னா சபையை கட்டினேன், சபைக்கு மேலே வீடை கட்டினேன். அடுத்து என்னச்சுன்னா கிளை சபைகளை கட்டினேன். இருக்கிற எங்கள் செக்ஷனில் இருக்கிற அத்தனை ஊழியத்திற்கும் ஸ்தோத்திரம் 21 ஊழியத்திற்கும் இடங்கள் வாங்கினேன். அதெல்லாம் வாங்கி கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் வருவது இங்கே வருவதுக்கு என்னச்சுன்னா வருகிற மாதத்தில் நான் பிப்ரவரி மாதம் வந்தேன். ஜனவரி மாதம் கூட என்னச்சுன்னா ஒரு கடைசியாக ஃபைனலாக நம்ம எங்கள் சர்ச்சிலேருந்து என்னச்சுன்னா போன ஒரு தம்பிக்கு ஸ்தோத்திரம் பட்டங்காடுங்கிற இடத்துல என்னச்சுன்னா ஊழியத்துக்கு இடம் வாங்கினேன். அந்த இடம் வாங்கி என்னச்சுன்னா அந்த இடத்த கொடுத்துட்டு தான் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக இங்கே வந்தேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. இந்த ஊழியங்கள் எல்லாம் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. தேவன் நினைச்சுன்னு ஆசீர்வதித்தா ஆண்டவர் நினைச்சுன்னு வீட்டையும் கொடுத்தா. அல்லையில சொல்லுங்க, அல்லையிலூயா. உங்களுக்கு சொல்ல அந்த ஆண்டு சொல்லுகிற வார்த்தை எப்பவும் சொல்லுவாங்க, அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மக்கதனியா சபையாருக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை இருக்கு பாருங்க, அவங்களுக்கு பல கோடி கடன் வந்தது. அந்த நேரத்தில் அவங்க என்ன சின்ன ஸ்தோத்திரம் காணிக்க கொடுக்கும் பொழுது நாங்கள் சொல்லுவோம் வேண்டாம் ஆண்டி, ஏன்னா அவங்களுடைய பர்சனல் லைஃப் என்னன்னு எங்களுக்கு தெரியும், வேண்டாம் ஆண்டி அப்படின்னு. அப்போ அவங்க சொல்லுவாங்க இந்த பேட்ஸுடைய ஜிப்பு திறக்கப்படுதுன்னு சொன்னால் ஆண்டுடைய கிருபை இல்லாமல் திறக்கப்படாது. அவங்க சொல்லுகிற வார்த்தை அடிக்கடி. எங்கிட்ட இந்த 5 பைசா வெளியில் போகுதுன்னா தேவனுடைய என்னச்சுன்னா அந்த கிருபை இல்லாமல் வெளியில் போகாது. ஆண்டவர் என்னச்சுன்னா கிருபை. ஆனால் அவங்களுடைய லைஃப் ரொம்ப சிம்பிள். அவங்கள பார்த்தா 13 ஸ்கூலுக்கு சொந்தக்காரன்னு சொல்லவே முடியாது. ஒரு சிம்பிள் லைஃப். அவங்க வாழ்க்கை ரொம்ப எளிமையான வாழ்க்கை. ஆண்டவருக்கு மகிமை உண்டது. அவங்களுக்கு எனக்கு சொல்லிவிட்ட ஒரு காரியம் அதுதான். இங்கே இந்த சபையில் நீங்கள் எப்படி உங்களை நாங்கள் பார்த்தோமோ நீங்கள் அதே மாதிரி தான் அந்த சபையில் இருக்கணும். அல்லேலூயா. நேற்று கூட அந்த ஆண்டி என்னச்சுன்னா பாஸ்டர்மாட்ட பேசினாங்க. அவங்க சொன்னதுக்கு இன்னைக்கு பாஸ்டர்மா என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் எப்பவும் ஒயிட் சாரி கட்டியிருக்க காரணம் என்ன ஸ்தோத்திரம். அவங்க சொன்னாங்க இங்கே நீ வெள்ளை சாரி தான் உன்னை பார்த்தேன், அங்கேயும் உன்னை வெள்ளை சாரியில் தான் நான் பார்க்குறோம். அதான் என்னைக்கு மாறவே மாட்டோம். அதில் தான் இந்த கேட்டகரியை மாற்றக்கூடாது. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பா. என்ன ஆசீர்வதித்தாலும் தேவனுடைய ஊழியத்தை அவங்க நேற்று கூட ஒரு சொன்னாங்க, இந்த திருப்பூர்லையே ஒரு பெரிய சபைனா அது என்னச்சுன்னா உங்கள் சபை தான் அப்படின்னு சொல்லி நான் சாகிறதுக்கு முன்னால் கேட்டுட்டு தான் சாகணும். அவங்க வயசாகிட்டு அது சொன்னாங்க ஒரு பெரிய சபை அதை நான் சீக்கிரம் கேட்டுட்டு தான் சாகணும் அப்படின்னு சொல்லி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. நம்ம வாழ்க்கை நல்லா நினச்சிக்கோங்க, தேவன் தந்த கிருபையை ஒரு நாளும் நான் விட்டுறக்கூடாது. ஒரு அலையில சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் உள்ள கிருபை பற்றி பேச முடியலை. ஸ்தோத்திரம். இன்னொரு கிருபை சுவிசேஷம் அறிவிப்பது தேவ கிருபை. அல்லேலூயா. அந்த கிருபை ரோமர் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை வாஸ்து பார்த்தீங்கன்னா, ரோமர் 15:16 21 வரை வாஸ்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன எருசலேம் துவங்கி இல்லிரியக்கம் தேசம் வரைக்கும் தேவனுடைய நாமம் சொல்லப்பட்டாத இடங்களில் நினைச்சு சொல்லும்படி கர்த்தர் கொடுத்த சுவிசேஷ அறிவிக்கும்படியான கிருபையை குறித்து அவன் அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறான். அந்த சுவிசேஷத்தை சொல்லும்படி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தான். 1 கொரிந்தியர் 9:16 அவன் அது என்மேல் விழுந்த கடமை அப்படின்னு சொன்னான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாத கடைசி வரையும் எத்தனை பாடுகள் எத்தனை உபத்திரம் வந்தாலும் அப்போஸ்தலர் பவுல் சுவிசேஷம் சொல்லுவதை விடவே இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, சுவிசேஷம் சொல்லி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணின நாம் இன்றைக்கு அதில் மங்கி போயிருக்கிறோம். ஸ்தோத்திரம். நம்முடைய சபைகள் ஆரம்பிக்கப்பட்டது ஸ்தோத்திரம் கிராமங்கள்ல தான். இன்றைக்கு கிராம ஊழியங்கள் மட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு நாம் ஒரு சிட்டி என்கிற ஜோனுக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். கிராம ஊழியங்கள் எழும்ப வேண்டும். என்னைக்கு கிராமங்கள் பாலாய் போயிருக்கிறதோ அந்த கிராமங்கள் என்ன எழும்பும் பொழுதுதான் கர்த்தருடைய எழுப்புதல் தேசத்திற்கு வரும். அல்லேலூயா. கிராமங்கள் சந்திக்கப்படணும். அதற்கு நம்ம என்ன சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை. இதுவரையும் சுவிசேஷம் சொல்லப்படாத இடங்களில்
அந்த என்ன சுவிசேஷத்தை சொல்லுவது ஸ்தோத்திரம். அது என்ன நான் அந்த இன்னொருடைய அஸ்திபாரத்தின் மேல் அல்ல, அதில் கட்டப்படுவதற்காக என்ன ஸ்தோத்திரம், அதுக்காக பிரயாசப்பட வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். இது உங்கள் வாழ்க்கையிலே சுவிசேஷத்தை செய்வதற்கு தேவன் கிருபையை கொடுத்திருப்பார் என்றால், அது இன்னைக்கு நீங்கள் முடங்கி போயிருந்தால் புறப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். நம்முடைய சபையில் அநேகர் சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் பைபிள் காலேஜ் முடித்தோம். பைபிள் காலேஜ் முடிச்சு என்ன பண்ணுனீங்க? ஒரு ஆத்மாவுக்கு நீங்கள் பிரயோஜனப்பட்டீங்களா? ஒரு புதிய ஆத்மாக்களுக்கு சுவிசேஷம் சொன்னீங்களா? ஸ்தோத்திரம். எதற்காக பைபிள் காலேஜ் முடித்தோம்? பைபிள் ஸ்கூல் எதுக்கு முடிச்சீங்க? ஸ்தோத்திரம். சொல்லுவாங்க, நாக்கு வலிக்கியான்னு கேட்பாங்க பட்டங்கள்லாம். ஸ்தோத்திரம். நீங்கள் எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொன்னீங்க? எத்தனை கிராமத்தை போய் சந்திச்சீங்க? எத்தனை பேரை ஆத்துமாக்களை சந்திக்க நீங்க போனீங்க? ஸ்தோத்திரம். இந்த ஆத்துமாக்களை குறித்த பாரம், இந்த ஆத்துமாக்களை குறித்த உணர்வு, இந்த ஆத்துமாக்களை குறித்த தாகம், இந்த ஆத்துமாக்களை குறித்த தரிசனம் யார் இவங்களை சந்திப்பா? ஆண்டவர் ஏதோ அந்த கிருபையை நமக்கு கொடுத்தார் இல்ல, அந்த கிருபையை பயன்படுத்தினல்ல. ஸ்தோத்திரம். புறப்படுவோம், இயேசுவுக்காக செயல்படுவோம், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவோம், தேவ ராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் கொடுத்த கிருபையை இழந்து விடாமல் இருப்போம். அல்லேலூயா. அந்த கிருபையில பெருக கர்த்தர் நம்ம கிருபை தருவார். ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி 3 காரியத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸ்தோத்திரம். தேவனுக்கு அர்ப்பணம் உள்ள ஒரு வாழ்க்கை. ஸ்தோத்திரம். 2வது கர்த்தருக்கு கொடுப்பது. 3வது சுவிசேஷம் அறிவிப்பது. ஸ்தோத்திரம். எந்த காரியத்திலேயே ஆண்டவருக்காக நாம் இன்றைக்கு ஒப்பு கொடுக்க தீர்மானம் எடுத்திருக்கிறோமோ அதில் உறுதியாக நிற்பதற்கு, ஆண்டவர்களை பெருகுவதற்கு ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. எல்லாரும் அப்படி கொஞ்சம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரமணி. ஆண்டவரே, எனக்கு தந்த எத்தனை கிருபையை நான் போக்கடிச்சிட்டேன் ஆண்டவரே, இனி அந்த கிருபையை நான் இழந்து விடக்கூடாதப்பா. எனக்கு தந்த கிருபை நான் வளரணும்ப்பா, நான் பெருகணும் ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனை பாடுகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தைகள். ஸ்தோத்திரம். லீசிராவில் பவுல் போகிறான். அந்த இடத்துல போய் என்ன சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். அங்க இருக்கிற ஜனங்கள் ஒருத்தர் என்ன ஸ்தோத்திரம், முடவனா இருக்கிறவன் சுகமாகிட்டான். எல்லாரும் வந்து அவனை புகழ்ந்து அவனுக்கு ஸ்தோத்திரம் பலி செலுத்துவதற்காக எருதுகளை கொண்டு வராங்க, பூமாலையை கொண்டு அவங்களுக்கு ஜோடிப்பதற்காக வராங்க. அவன் ஓடுகிறான், உங்களை போல மனுஷன் நான் தாப்பான்னு சொல்லி. ஆனா அகையாவிலிருந்து வந்த ஸ்தோத்திரம் வந்தவர்கள் அவனுக்கு விரோதமாய் வந்து ஸ்தோத்திரம் அவனை கல்லறிந்தார்கள், அவன் குற்றராய் போட்டார்கள், அவன் மடித்து போய்விட்டான் என்று சொல்லி தூக்கி அந்த பட்டணத்துக்கு புறம்பாய் கொண்டு போட்டு விட்டு வந்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு என்ன சம்பவிக்கும் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, எந்த பட்டணம் கல்லறிந்ததோ, எந்த பட்டணம் அவனை காயப்படுத்தினதோ, எந்த பட்டணம் அவனை உபத்திரப்படுத்தினதோ, பாடுகளுக்கு அகப்படுத்தினதோ, அதே பட்டணத்துக்குள்ள எழும்பி அதே காயத்தோடு கூட போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியா புறப்பட்டு போனான். அவள் ஒரு தீவிரவாதியாய் மாறினான். அந்த கிருபை அவன் போக்கடிக்கவே இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு கொடுத்த கிருபையை நீங்க போக்கடிச்சிடக்கூடாது. எந்த சூழ்நிலை கர்த்தருக்காய் வாழுகிற ஒரு வைராக்கியம் நமக்கு வர வேண்டும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி எல்லாரும் ஆண்டவரே கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்து எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுத்து எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சுவிசேஷம் நான் சொல்லுவேன் ஆண்டவரே, சுவிசேஷம் சொல்லுவேன் ஆண்டவரே. கொஞ்சம் வாயை திறங்க, அமைதியா இருக்காதபடி எல்லாம் வாயை திறங்க, எல்லாரும் வாயை திறங்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி நன்றி ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்க மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்கு லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவே, இந்த வேளைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேளைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். சொல்லுங்க எல்லாரும். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் இயேசுவுக்காய் ஓடுகிறேன். மறுபடியும் ஓடிடுவேன் நான் ஓடிடுவேன் இயேசுவுக்காய் நான் ஓடிடுவேன். ஓடிடுவேன் நான் ஓடிடுவேன் இயேசுவுக்காய் நான் ஓடிடுவேன். ஆமென். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை எந்த நோக்கத்தோடு என்று தெரிந்து கொண்டீரோ அந்த நோக்கத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்க மேல நீங்க வச்சிருக்கிற அந்த கிருபை நாங்கள் ஒரு நாளும் போக்கடிக்காதபடி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்தவைகளை நாங்கள் உம்மை கனம் பண்ணுவதிலையும் உம்முடைய சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிப்பதிலையும் தீவிரப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் நாசமோசங்களுக்கும் கட்டுகளுக்கும் கண்ணிகளுக்கும் மரணங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கும் விலக்கி பாதுகாத்து நடத்தும். நன்மையும் கிருபையங்களை தொடரட்டும். உமக்காக எழுந்து பிரகாசிக்க எங்களுக்கு கிருபையை தாரும். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் ஜனத்தின் மேல் எங்கள் ஒவ்வொருவர் மேல் நிறைவாய் இருப்பதாகப்பா. செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், விவசாயங்கள், படிக்கிறவருடைய படிப்புகள், கர்த்தருக்கு செய்கிற ஊழியங்கள், ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கிற நேரங்கள் எல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை கூட இருப்பதாக சமாதானத்தோடு அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசுவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தான அந்நியக்கும் சமாதானம் ஆசீரும் பாதுகாப்பும் சுகமும் நம் அனைவரோடு எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாய் இருப்பதாக. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சல மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஒருவருக்கு வாழ்த்து